என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது ப்ளவுஸ் டிசைனை ஒர்க் பண்ணுறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நெக் மெஷர்மெண்ட்டை எந்த இடத்துல ப்ளவுஸில் மார்க் பண்ணலாம் அப்படின்ற டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது பிளெயின் ப்ளவுஸ் பீஸாக இருந்தால் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் உங்களுடைய நெக் மெஷர்மெண்ட்டை நீங்கள் இது மாதிரி வரைஞ்சிக்க முடியும். டிசைனாக இருந்தால் மட்டும் அது ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் உங்களுடைய நெக் மெஷர்மெண்ட் எப்படி உங்களுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அடுத்தது ஷோல்டர்ஸ்லேருந்து ஹிப்பில் இருக்கிற அந்த லென்த்தை இது மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ எனக்கு தேவையான ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் எனக்கு தேவைப்படுது. அதாவது உங்களுடைய ஓல்டு ப்ளவுஸை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தேவையான ஹைட் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அது மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிப்போட அளவு ஃபுல்லாகவே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸில் அதில் ஆஃப் எடுத்திங்கன்னா நீங்கள் இதில் எவ்வளோ டிசைன் பண்ணுறோம் அப்படின்ற மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியாது. இப்போ 12 இன்ச்சஸ் மட்டும்தான் என்னுடைய ஹிப்போட அளவில் எனக்கு இதில் மெஷர் பண்ண முடியுது மேக்ஸிமம். ஆனால் எனக்கு தேவையானது 15 இன்ச்சஸ். அப்போ முதல்ல நம்ம இதில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சென்டர்லேயும் இது மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிசைனில் டைமண்ட் ஷேப் மிரர் ஷீட்ஸை நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரிஜினல் மிரர் டைமண்ட் ஷேப்பில் கூட வாங்கி இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் ஃப்ளவர் டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கிறேன். கோல்டன் கலர் திலகம் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறேன் எல்லா இடத்துலையுமே. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனில் இந்த ஃப்ளவர் டிசைனை ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதை ட்ரேஸ் பண்ணி இது மாதிரி பாருங்கள் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ளவர் டிசைனை எப்படி வரைகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது ரொம்ப ஈஸி. உங்களுடைய குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை மெஷர் பண்ணி கூட நீங்கள் இது மாதிரி ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சிக்கலாம். இது ரொம்பவும் ஈஸியானது. ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரேஸ் பேப்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசைனை ஃபேப்ரிக்கோட பாட்டமில் எப்படி வச்சு அந்த ஷேடில் நீங்கள் மேலேருந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஒரு 3 பெட்டல்ஸ் மட்டும் அப்படியே இது மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டான டிஸ்டன்ஸில் இது மாதிரி ஃபுல் டிசைனுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ளவர் மோட்டிஃப் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் எப்படி இந்த குந்தன் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் நீடில் இருக்குல்ல, இதோட பேக் சைடில் இது மாதிரி எடுத்து நம்ம வைக்க முடியும். ஃபஸ்ட்டு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக் சைடில் கொஞ்சமாக இப்படி க்ளூவை எடுத்து இப்படி டச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது இந்த ஸ்டோன் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன்ஸை நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு அவுட்லைனாக
ஜர்தோசி ஸ்ப்ரிங். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கில் நார்மல் நீடில் அண்ட் ஆரி ஒர்க் நீடில் 2 நீடிலுமே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் நீடில். இந்த மீடியம் சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு நான் வந்து 2.4 சென்டிமீட்டர் அளவு வந்து இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். என்னுடைய சேனல் வீடியோஸை நீங்கள் இதுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜர்தோசி வச்சு உங்களுக்கு ஆரி ஒர்க் நீடலில் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃப்ளவர் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில் போட்டுக்கலாம். அடுத்தது அதே ஸ்விங் த்ரெட்டை வச்சு நான் ஆரி ஒர்க் நீடலில் ஒர்க் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ ஃப்ளவர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மிரருக்கு அவுட்லைனும் வந்து ஜர்தோசி தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரி ஒர்க் நீடலில் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் நீடலில் இது மாதிரி எடுத்து ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் நார்மல் நீடலில் செய்ய முடியும். அடுத்து இதுலேயும் வந்து இன்பிட்வீன் கேப்பில் ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஜர்தோசி ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இன்பிட்வீன் கேப்பை வந்து நம்ம இது மாதிரி ஜரி த்ரெட், கோல்டன் ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துட்டு பானி ஒர்க் வந்து இந்த ஸ்பேஸில் நம்ம செய்ய போகிறோம். சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச்சஸ் நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது ஒரு தடவை இது மாதிரி நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம அடுத்த இடத்துல ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணுமான்னு கேட்டிங்க. இப்போ இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறப்ப நம்ம இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் போட்ட உடனே அடுத்தது நீங்கள் வேறு எங்கே வேணும்னாலும் நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்பிட்வீன் கேப்பில் வந்து உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட இந்த எண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அடுத்த எண்டுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணும்போது அந்த த்ரெட்டும் சேர்ந்து உங்களுக்கு கட் ஆகிடும். அதனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கிட்ட கிட்ட இது மாதிரி வரும்போது நீங்கள் கட் பண்ணாமலே வந்து நீங்கள் அடுத்த இடத்துல ஆரம்பிக்க முடியும். பாருங்கள், இதே மாதிரி பானி ஒர்க் வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்பேஸில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ஸ்பேஸ்க்கு நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும் அதே தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டிசைனுக்கும் வந்து நான் பண்ண போகிறேன், கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆஃப் அ பார்ட் வந்து இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கங்கே வந்து இது மாதிரி ஒரு 3 ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சு ஒரு பீட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன் மோட்டிவ் மாதிரி. அது உங்களுக்கு இன்னும் கிராண்டாகவே வந்து உங்களுக்கு லுக் கொடுக்கும். நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.